ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன வேணும், நம்ம மைண்ட் செட் எப்படி மாற்றிக்கணும், அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நார்மலாக என்ன பண்ணோம், ஒரு லிமிடெட் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம். யூஆர் ஹாப்பி வித் வாட் எவர் மணி யூ மேக். ஒரு சின்ன செட்டப் இருக்குது, எவ்வளோ சம்பளம் வருது, எனக்கு செலவுக்கு போகிறோம். இதை தான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம். இருக்கிற பொசிஷனை அப்படியே காப்பாற்றிக்கிறது. இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா ஃபஸ்ட்டு திங் ஃபியர். இருக்கிற கம்ஃபர்ட்டை விட்டுருவணும். அதனால தான் அதுக்கு பேர் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லியிருக்கோம். அது பயம், என்ன நடக்குமோ, இருக்கிற வசதிகள் போயிடுமோ, அந்த பயம் வர்றது இயற்கை. ஆனால் அந்த பயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று லேர்ன் பண்ணணும். என்னத்தை லேர்ன் பண்ணணும்? புது புது வழிகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் க்ரோத்துக்கு. ஏற்கனவே இந்த துறையில் வெற்றி பெற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, காஸ்ட் எப்படி குறைக்கலாம், ப்ராஃபிட் எப்படி கூட்டலாம், சென்டர்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணலாம், மற்றவங்கள பாடத்தை படிக்கும்போது நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாம். இவ்வளவும் மாற்றிட்டு இதெல்லாம் லேர்னிங். ஒன்ஸ் இந்த லேர்னிங்லாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் ஆன் தி க்ரோத் பாத். க்ரோத் வரும்போது ஸ்கேலப் ஆகும் பிஸ்னஸ். இப்போ பண்ணுறத விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த நாலேஜ் உங்களுக்கு பல மடங்கு பிஸ்னஸ் உயரத்துக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வெறும் வேண்டாம்னு நினைக்கிறோம். அடுத்து அதுக்கு உண்டான முக்கியமான காரணம் ஃபியர். அந்த ஃபியர்லேருந்து நீங்கள் போக வேண்டியது லேர்னிங் ஜோனுக்கு. லேர்னிங் ஜோன்லேருந்து அடுத்த கட்டம் நிச்சயமாக க்ரோத்து தான். கப்பல் நங்கூரம் பாய்ச்சி துறைமுகத்தில் இருக்கும்போது சேஃபாக தான் இருக்கும். ஆனால் ஷிப்பு கட்டினுடைய பர்பஸ் அது இல்லையே. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படின்னா தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வாழ்க்கை. அதுக்கு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கணும்.